நான் உங்க நாகராஜ். சர்க்கஸ் பஃபூன் மாதிரி காமெடியான ஆட்டம் போடுற ஒரு சாமியாடிய சந்திக்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஆனா பார்க்க காமெடியா தெரிஞ்சாலும் பயங்கரமான மாந்திரீக கோளாறுகளை எல்லாம் சுடுகாட்டு பூஜை எதுவும் இல்லாமலேயே அவர் சரி செய்யறதா சொல்லி இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க உடம்புக்குள்ள இருந்த பேய்களை எல்லாம் பிடிச்சு ஒரு சுரை குடுவையில அடைக்கிறதா சொல்றாரு. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை மீட் பண்ணதான் இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சர்க்கஸ் பஃபூன் போ வேடமிட்டு ஆட்டம் போடும் ஒரு வினோத சாமியார். சுரை குடுவையில் பேய்களை அடைத்து வைப்பதாக சொல்லும் வினோதம். நான் இப்போ சென்னை போரூர் பக்கத்துல இருக்கிற காரப்பாக்கத்துல இருக்கேன். இங்கதான் சர்க்கஸ் பஃபூன் காஸ்டியூம்ல ஒருத்தர் பேய்களை சுரக்குடுவையில அடைச்சு வைக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அவரை சந்திக்கத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இவரோட பேரு ஐயப்பன். இவரு வைகுண்ட ஐயாவை வழிபாடு செய்கிறவரு. அந்த சக்தியால பில்லு சூனியம் ஏவல் மாதிரியான மாந்திரீக பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. மாசத்துல ஒரு நாள் இவருக்குள்ள சக்தி இறங்கி வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரோட சொந்த ஊர் தேனி மாவட்டம். சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு. தொடக்கத்துல இவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல. ஒரு சின்ன பெருமாள் சிலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவர் வைகுண்ட ஐயாவை தீவிரமா வழிபட தொடங்கி இருக்காரு. கார்டன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். கார்டன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஜெமினி கணேசன் வீட்டில் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு ரோட்டில் போகும்போது இன்னது எனக்கே நாவல சொல்லுவார் ஒருத்தருக்கு. நான் அப்பயே சொல்லுவேன். அது யார் வந்து இப்போ வைகுண்ட சாமி தான். அவர் தான் நான் பற்றி பிடிச்சிட்டு வந்தேன். அவர் சொல்லுவார் ரோட்டில் போகும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வருது பார்த்து நடந்துக்கன்னு. ஆனால் போடா நீ ஏன் தோட்டம் விளைச்சிரு, உனக்கு நீ சாமியா தெய்வம் போடான்னுவாங்க. சரி ஐயா நான் தெய்வம் இல்லையா, நான் உன் நம்பர் மனுஷன் தான் ஐயா அப்படின்னு மறுநாள் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆமாம் சொல்லுவேன் நடக்க போகிறது. ஆமாம் நடக்க போகிற சொல்லுவேன். அப்போ எடுக்க மாட்டாங்க. அப்போதான் முதல் தடவை அப்படி வந்து. ஆமாம் நான் வீட்லேயும் ஆர்வம் பயங்கரமாக பிடிச்சிட்டு இருந்தேன். பிடிக்க கோயிலுக்கு போக போக கொஞ்சம் எனக்கு தானாகவே எனக்கு இன்னதுன்னு காட்டி தருவார். கண்ணில் நாவலை சொல்லுவார் உட்காந்து. சென்னை போரூர்ல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளதான் இந்த வழிபாடுகள் நடக்குது. நான் அங்க போயிருந்த சமயம் வைகுண்ட ஐயாவுக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. திரை போடப்பட்ட கருவறைக்கு முன்னால அங்க இருந்தவங்க எல்லாரும் பக்தியோட நின்னுகிட்டு இருந்தாங்க. திரை விலகினதும் ஆண்களும் பெண்களும் வழிபட தொடங்கினாங்க. கருவறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததா ஐயப்பன் பவ்யமா உடலை வளைச்சு குனிஞ்சு நின்னு வைகுண்ட ஐயா கிட்ட வேண்ட தொடங்கினாரு. அவர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணி அங்க இருந்தவங்க எல்லாரும் திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான வழிபாட்டு முறையை பார்க்க வித்தியாசமா இருந்தது. விபூதி போல இருக்கிற இதுக்கு திருநாமம்னு பேரு. வைகுண்ட ஐயா வழிபாட்டுல திருநாமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பூஜைகள் முடிஞ்சதும் ஐயப்பன் வந்திருந்தவங்களோட நெத்தியில திருநாமத்தை பூசினாரு. அங்க இருந்த ஆண்கள் யாரும் சட்டை போடல. வெறும் உடம்போட தலைப்பா கட்டி இருந்தாங்க. நோய்கள், குடும்ப தகராறு, செய்வினை கோளாறு, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையும் இங்க கொடுக்கப்படுற திருநாமம் தீர்த்து வைக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் வாரம் வரும்போது ஐயா கொஞ்சம் நாமம் கொடுத்தாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதாவது வச்ச நகைங்கள்லாம் மூட்ட முடியல. ஒரு ஷேர் ஆட்டோ ஒன்று வாங்கணும். அதுக்கும் டியூ எங்களால் கட்ட முடியாமல் அந்த ஆட்டோவும் போயிடுச்சு. அப்போ வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க பரிதாபப்பட்டு வாங்கக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. வந்தாச்சுன்னா இவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் கஷ்டமாக இருக்குது ஐயா அப்படின்ட்டு. அப்போ ஐயா கொஞ்சம் நாமம் கொடுத்தாங்க. இந்த நாமத்தை டெய்லி நெத்தியில் வைமா, நீ உனக்கு ஒரு வாரத்துலேயே கொஞ்சம் மாற்றம் தெரியும் அப்படின்னாங்க. சரி வந்தேன். அப்போ ஒரு வாரத்துலேயே எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வேலையை கிடச்சிச்சு. வேலை கிடச்சது மறுபடியும் கொஞ்சம் திரும்ப சரி வந்தால் நல்லா இருக்குதுன்னு திரும்பியும் வந்தேன். வந்துட்டு போக திரும்பி சரி ஒரு கார் வாங்கலாமா அப்படின்னாங்க. இப்போ சரி கார் வாங்கலாம் அப்படின்னு இப்போ கார் வாங்கி அந்த டியூவும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி முடிச்சு காருக்கும் சொந்தமாயிடுச்சு. இப்போ
இப்போ போன மாதம்தான் அந்த டியூ முடித்தோம். இப்போ வச்ச நகைங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாமம் தான். ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் நாமம் தான். ஐயாவோட நாமம் எப்போதுமே ஜெயிக்கும். கூரான ஆணிகள் நிரம்பிய நாற்காலி, பச்சை கலர் கவுன் மாதிரி ஒரு டிரஸ், சொரக்காய் குடுவை, இப்படி அங்க சில வித்தியாசமான பொருட்களை பார்க்க முடிஞ்சது. இந்த சொரக்காய் குடுவையில தான் ஆவி, ஏவல், பேய் பிசாசு மாதிரியான துர்சக்திகளை எல்லாம் அடைச்சு வைக்கிறதா சொல்றாங்க. வழக்கமா நம்மோட எபிசோட்ஸ் உக்கிரமான பூஜைகள், மாந்திரீக பயங்கரம்னு கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு ஜாலியான பூஜையை தான் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. இனிமே தான் பேயோட்டும் நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. ஐயப்பன் துளசி மாலை சுத்தப்பட்ட பிரம்ப கையில வச்சுக்கிட்டு அங்க இருந்த வேல் முன்னாடி நின்னு பாட்டு பாடி சாமியா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் மானிட ஜென்மத்திற்கு எதுவுமே தெரியாது, குற்றக்குறையை ஏற்றுக்கிட்டு பணிவிடை சிறை பிள்ளைகள் குற்றக்குறையை இருந்துட்டாலும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஐயப்பன் ஆணி அடிக்கப்பட்டிருந்த சேர்ல உட்கார்ந்தாரு. ஆணி குத்துறது இவருக்கு வலிக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருந்தாரு. அவரோட உடம்பு முழுசும் சந்தனம் பூச தொடங்கினாங்க. ஒரு கேங் பம்பை மேளம், தவில், நாதஸ்வரங்களை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆணிச்சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த ஐயப்பன் நார்மலா இருக்கிறத போல தெரியல. அடிக்கடி காலை தரையில மிதிச்சபடியே இருந்தாரு. திடீர்னு வேகமா உடம்ப முறுக்கி குலுக்க தொடங்கினாரு. மேளத்தோட வேகம் கூட கூட உக்கரமா மாறிக்கிட்டே வந்தாரு. ஆணி அடிக்கப்பட்ட சேர்ல உட்கார்ந்து இப்படி குலுக்கறத யாராலும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அவர் கால் வச்சு நின்னுகிட்டு இருந்த பலகையிலையும் கூரான ஆணிகள் இருந்தது. அது மேலையும் குதிச்சுக்கிட்டு இருந்தாரு ஐயப்பன். அடுத்ததா இறங்கி ஆடத் தொடங்கிட்டாரு. குரங்கு மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் மாறி இருந்தது. அதே மாதிரி சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்குள்ள அனுமன் இறங்கி இருக்கிறதா அங்க இருந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆடி முடிச்சதும் திரும்பவும் அதே ஆணி சேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டாரு. மேளம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சேர்ல உட்கார இடம் மட்டும் இல்லாம முதுகுப்படும் பகுதியிலையும் கூரான ஆணிகள் இருந்தது. அந்த கூரான ஆணி மேல தன்னோட முதுக வேகமா ஓங்கி அடிச்சுக்க தொடங்கினாரு ஐயப்பன். அவரோட இந்த செயல்பாட பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கே பீதியை கிளப்புற மாதிரி இருந்தது. ஆனா அவரோட உடம்புல ஒரு சின்ன காயத்தை கூட என்னால பார்க்க முடியல. அந்த ஆணி இருக்கிற சேர்ல என்னோட கைகளை லேசா வச்சு அழுத்தி பார்த்தேன். வலி தாங்க முடியல. கையில ஆணியோட சுவடுகள் பதிஞ்சிருந்தது. இதுல உட்கார்ந்து ஐயப்பன் தன்னோட முதுக ஓங்கி அடிக்கிறப்போ எவ்வளவு வலி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருக்குள்ள இருக்கிற சக்தி தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற ஐயப்பனுக்கு கண்டிப்பா இந்த வலி எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அனுமனா மாறி ஆடிக்கிட்டு இருக்கிற ஐயப்பனுக்கு திடீர்னு ஒரு பச்சை கலர் டிரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. அதை வேற மாட்ட தெரியாம மாட்டி ஐயப்பன் மருள் வந்த நிலையிலையும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. அவரு அதை சரி பண்ணி மாட்டிக்கிட்டு தன்னோட ஆட்டத்தை கண்டினியூ பண்ணாரு. இந்த டிரெஸ்ல ஐயப்பனை பார்க்க சர்க்கஸ்ல இருக்கிற பஃபூன் மாதிரி இருந்தது. இனிதான் நான் எதிர்பார்த்த காமெடி போர்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. அனுமனோட சக்தி இறங்குனதும் ஐயப்பன் குரங்கு மாதிரியான சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயப்பனோட நடவடிக்கைகள் எல்லாமே வினோதமா இருந்தது. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில எப்படி சாமி ஆடுறத நிறைய நாம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் யாராவது சாமி ஆடுனா அந்த இடமே ஒரு பயம் கலந்த டென்ஷனான மூடுக்கு மாறிடும். ஆனா இவர் பஃபூன் டிரெஸ்ல சாமி ஆடினபடி பண்ற கூத்தை எல்லாம் பாக்குறவங்கள சிரிப்பு மூட்டிக்கிட்டு இருந்தது. திடீர்னு போய் தவில் மேளத்துல காதை வச்சு அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. மேளம் அடிக்கிறவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேளம் கிழியல, அது ஒண்ணுதான் பாக்கி. அந்த அளவுக்கு சத்தம் காதை பிளந்துட்டு இருந்தது. ஆனா தவில் மேளத்துல காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஐயப்பன் அந்த சத்தம் பத்தலன்னு சைகையால சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது கூட பரவாயில்ல, இதுக்கு அடுத்ததா நடந்த சம்பவம் தான்
என்னை இன்னும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சுன்னு சொல்லணும். நாதஸ்வரத்தை தன்னோட காதல வச்சு ஊத சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஐயப்பன். ஒண்ணு பத்தாதுன்னு இன்னொரு நாதஸ்வரத்தையும் காதுல வச்சுக்கிட்டாரு. நாதஸ்வரத்தை ஊதுறவங்க தம் கட்டி ஊதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது சத்தத்தை தாங்க முடியல, காது கிழியுது. ஆனா இவர் 2 நாதஸ்வரத்தையும் காதுல வச்சு ஊத சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட காது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொதுவா நம்மோட காதுல இருக்கிற சவ்வால குறிப்பிட்ட அளவு ஒளியை மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். ஒளியோட அளவு கூடும்போது காது சவ்வு கிழிஞ்சு காது கேட்காம போயிடும். 2 நாதஸ்வரத்தோட சத்தத்தை இவர் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சத்தியமா எனக்கு புரியல. பார்க்க வினோதமாவும் காமெடியாவும் இருந்தது. யாரு சொல்ல நடத்தினீங்க? யாரு யாரு எரிப்பாவா? நீ யார்? யார சொல்றா? எனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன சொல்றது? யாரு? ஒரு என்கிட்ட டான்ஸ் ஆட பாக்குறேன். டான்ஸ் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை போரூர் அடுத்து காரப்பாக்கத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஐயப்பன் சர்க்கஸ் பஃபூன் மாதிரி காமெடியா சாமையாடுறாரு. பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இருக்கிற பேய்களை எல்லாம் பிடிச்சு ஒரு குடுவையில அடைக்கிறதா இவர் சொல்றாரு. அவரோட பூஜையில தான் இன்னைக்கு நான் கலந்துகிட்டு இருக்கேன். எல்லா நேரமும் ஐயப்பனுக்குள்ள அனுமனோட சக்தி இருக்கிற மாதிரி தெரியல. அப்பப்ப அந்த எனர்ஜி வந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறமா நார்மல் ஆயிட்டாரு. அடுத்தடுத்து வேற வேற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்தது. கையில இருந்த தேங்காயை உடைச்சு குறிச்சாரு. அடுத்ததா 2 வாழைத்தாரை கையில பிடிச்சுக்கிட்டு வாழைப்பழத்தை தோலோடவே சாப்பிட தொடங்கிட்டாரு. மருள் வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்த ஐயப்பனோட வாழைத்தாறுல இருந்து பழங்கள் கீழே விழுந்ததும் அதை எடுக்க கூட்டத்துல தள்ளுமுள்ளு நடந்தது. சாமியோட பிரசாதமா அதை எடுக்க இங்க போட்டி போடுறாங்க. அனுமனோட சக்தி இறங்கறதா சொல்ற எல்லாரும் இது மாதிரியான சேட்டைகளை ஏன் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில மகாலட்சுமி அப்படிங்கிற பெண் சாமியாடி கோயிலுக்கு வரவங்க மேலேயே அனுமனோட சக்தியா வர வச்சாங்க. அப்பவும் அங்க வந்திருந்த எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி குரங்கு போலவே நடந்துகிட்டாங்க. இப்ப சமீபத்துல ஸ்ரீரங்கத்துல வாசுதேவனும் குரங்கு போல மாறினதையெல்லாம் பார்த்தோம். அம்மனோட சக்தி வந்தா ஆடுறதும், நாகசக்தி இறங்குனா பாம்பு மாதிரி தரையில படுத்து பால் குடிக்கிறதும், அனுமன் சக்தினா இப்படி குரங்கு போல மாறுவதும் எப்படிங்கிற ரகசியம்தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாமலே இருக்கு. அவ்வளவுதான், பஃபூன் வேஷத்துல ஆட்டம் முடிஞ்சது. அடுத்து தன்னோட நார்மல் காஸ்டியூம்ல தன்னை தேடி வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க தயாரானாரு ஐயப்பன். என்ன வச்சு முடியல? நாமத்தை என்ன சொன்னேன்? நாமத்தை நெத்தியில வையும் கீழே போடு, நான் நடத்துறேன் சொன்னில்ல? ரோட்ல மண் இல்ல எடுத்து போட வேண்டிய என்ன பண்ண உடம்பு என்ன பண்ண? சித்தர்களா இருந்து மாலுக்கு அங்க இருக்கிற நோயோடி பேயெல்லாம் விசாரம் எடுத்துட்டு அந்த மாலுக்கு ஓடி ஆடி ஒரு தம்பி பாக்குற வேலை நடக்குப்பா. இறங்க கீழே இறங்க. இப்படி காஸ்டியூம் மாறினாலும் இவரோட வினோதமான செயல்பாடுகள் மட்டும் மாறவே இல்லை. இப்போ திடீர்னு ஒரு முழு தேங்காயை எடுத்து பல்லாலேயே கடிச்சு உரிக்க தொடங்கிட்டாரு. இன்னமும் இவருக்குள்ள அந்த எனர்ஜி இருக்குங்கிறத நிரூபிக்க இப்படி எதையாவது செஞ்சபடியே இருக்காரு ஐயப்பன். இப்பவெல்லாம் யாராவது சாமி ஆடினாலோ பேய் வந்து ஆடினாலோ எனக்கு ரொம்பவே அலர்ஜியா இருக்கு. அது ஏன்னு தெரியல. ஆனா என்னோட விருப்பத்தையும் மீறி இங்க திடீர்னு ஒருத்தர் பேய் வந்து ஆட தொடங்கிட்டாரு. அவரை விசாரிச்சாரு ஐயப்பன்.
இப்ப சொல்லு, யாரு சொல்லு, யாரு சொல்லு, சொல்ற யாருங்க, சொல்ற வாய்த்து சொல்ற, யாரு சொல்லு பண்ண தெரியுமா, சொல்லு யாரு, அடிக்க மாட்டேன், வண்டியை விட்டுட்டு லீவ் பண்ணிடுச்சு, சொல்லு யாரு சொல்லு, உடனே கரெக்டாக என் தூரம் விட்டான், ஆக்சிடென்ட் அத்திட்டு போட்டான், யாரு எரிப்பாவ, நீ யாரு சொல்றோன்னா எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்ன சொல்றது, யாரு யாருங்க. அவருக்குள்ள இருந்த பேய் ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. கடுப்பான ஐயப்பன் அவரை அடிச்சும் விசாரிச்சாரு. பேய் ரொம்பவே ஸ்ட்ராங், வாயே திறக்கல. சொல்லு யாருன்னு சொல்லு, ஆளை சாதிக்காத என்கிட்ட சொல்லு. இந்த கேஸ நான் அப்புறமா பாக்குறேன்னு அடுத்த ஆளை பார்க்க போயிட்டாரு ஐயப்பன். நீ சொல்லு யாரு, உங்க மேல யாரு, சொல்ல மாட்டியா, சொல்லிப்பீங்களா, சரி கொஞ்சம் உட்கார், நான் அப்புறமா கூப்பிடுறேன், இல்லை நான் அப்புறமா கூப்பிடுறேன். இவரை கடைசி வரைக்கும் ஐயப்பன் திரும்ப டீல் பண்ணவே இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்ணாத பேய்களை இவரை கண்டுக்காம விட்டுடுவாரோன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். இங்க வந்திருக்கிறவங்களுக்குள்ள சாமி இருக்கோ பேய் இருக்கோ தானா ஆட தொடங்கிடுவாங்களாம். அப்படி ஒரு இளைஞர் திடீர்னு ஆட தொடங்கிட்டாரு. என்னால இதையெல்லாம் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இவர் மேல ஒரு காவல் தெய்வம் வந்திருக்கான். அதோட பேசிக்கிட்டு இருந்தாரு ஐயப்பன். கொஞ்சம் கடுப்பாய் போயிருந்த சமயத்துல தான் ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பேய் என்ட்ரி கொடுத்தது. பேயின்னு சொன்னாலே இங்க அடிதான். அந்த அம்மாவோட தலைமுடிய பிடிச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஐயப்பன். என்கிட்ட டான்ஸ் ஆட பாக்குறேன், எனக்கு டான்ஸ், நானும் டான்ஸ் நாடகத்தை வரேன், நீ நாடகத்தை காட்டுற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு அடி விழுந்துகிட்டே இருந்தது. இங்க உள்ள வரவங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சில பேய்கள் சில சமயம் இந்த இடத்துக்குள்ள வராம அவங்க உடம்ப விட்டு வெளியே ஒதுங்கிடுமா. அதையெல்லாம் இவர் கண்டுபிடிச்சு அனுமன் சக்தியால கட்டாயப்படுத்தி உள்ள அழைச்சிட்டு வந்து ஓட்டுவாராம். அதுக்காக கையில இருந்த நாமத்தை தூவி பேய்களை அழைச்சிட்டு வரும்படி அனுமனுக்கு சிக்னல் மாதிரி என்னவோ பண்றாரு. வெளியே இருந்த பேய் திரும்பவும் உள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ள வந்துடுச்சான்னு வேற திரும்பவும் இவரே கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. இங்க ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த அம்மாவோட உடம்புக்குள்ள இப்ப 3 ஆவிகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு ஐயப்பன். அந்த ஆவிகளோட ஒரு கான்வர்சேஷன் நடத்த தொடங்கினாரு ஐயப்பன். இவங்க உடம்புல இருக்கிற 3 பேரோட ஆவிகளின் டீடைல்ஸ விசாரிச்சாரு ஐயப்பன். இறந்து போன 3 ஆண்களோட ஆவிதான் இப்ப இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு. இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா 3 பேரோட பேரும் ராவ்ல தான் ஸ்டார்ட் ஆகுதான். ராஜன், ராமு, ராமசாமி. இதுதான் இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற 3 ஆவிகளோட பேரு. இதுல ராமசாமி கொஞ்சம் டெரரானவர். இந்த ராமசாமியோட ஆவி மட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசத்துல உயிர் பலி வாங்கறதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. காமெடியா நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸா மாற தொடங்குச்சு. சத்தியமா நாங்க போயிரோம்ப்பா. சத்தியமா போயிரோம்ப்பா. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சென்னை போரூருக்கு அடுத்து இருக்கிற காரப்பாக்கத்துல இருக்கேன். இங்க இருக்கிற ஐயப்பன் சர்க்கஸ் பஃபூன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு
காமெடியா ஒரு சாமி ஆட்டமும் சில வினோதமான சேஷ்டைகளையும் செய்கிறாரு. அதே மாதிரி இங்க வரவங்க உடம்புல இருக்கிற பேய்களை பிடிச்சு ஒரு குடிவையில அடைக்கிறதா சொல்றாரு. அப்படி ஒரு வினோதமான பேயோட்டத்தை தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா இவங்க உடம்புல இருக்கிற பேய்களை எல்லாம் இவரு தன் கிட்ட இருக்கிற சுரக்காய் குடுவையில போட்டு அடைச்சிடுவாராம். அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பமாச்சு. ஒவ்வொரு பேயா கூப்பிட்டு சத்தியம் வாங்கி அந்த சுரக்குடுவைக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் பேயோட்டம் இந்த நிகழ்வுல திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க உடம்புல இருந்து இன்னும் 2 பேய் வெளியே எஸ்கேப் ஆயிட்டதா கண்டுபிடிச்சிட்டாரு ஐயப்பன். திரும்பவும் தன்னோட அனுமன் சக்தியை அனுப்பி அதுங்களை உள்ள பிடிச்சிட்டு வர சொல்லி அதுங்களையும் விசாரிக்க தொடங்கினாரு. அப்பாடா, ஒரு வழியா எத்தனை பேய் இருக்குங்கிறது இப்ப ஃபைனல் ஆயிடுச்சு. மொத்தம் 5 பேரோட ஆவி இவங்க உடம்புக்குள்ள இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்னா வர வச்சு சத்தியம் வாங்கி குடுவைக்குள்ள அடைச்சாரு ஐயப்பன். 5 பேரும் இந்த மகளை விட்டு இந்த வீட்டை விட்டு நாங்க போயிரோம். முக்கால சத்தியமா நாங்க போயிரோம்ப்பா. சத்தியமா போயிரோம்ப்பா. அந்த அம்மாவும் எதுவுமே நடக்காதது போல திரும்பவும் நார்மல் ஆயிட்டாங்க. இப்படி பல பேய்களை இந்த குடுவையில இவர் அடைச்சி வச்சிருக்கிறதா சொல்றாரு. இதையெல்லாம் வைகுண்டையா எரிச்சிருவாராம். சர்க்கஸ் பஃபூன் போல காமெடியா ஆரம்பிச்ச ஐயப்பனோட பூஜை கடைசியில அலாவுதீன் பூதத்தை விளக்குல அடைச்சி வச்ச மாதிரி பேய்களை ஒரு சுரக்குடுவையில அடைக்கிற த்ரில்லோட முடிவுக்கு வந்திருக்கு. இங்க வர கூட்டம் இவர் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் எனக்கு காட்டுச்சு. இங்க வர பேய் பிடிச்சவங்களோட உடம்புல இருந்து விரட்டப்படும் நூற்றுக்கணக்கான பேய்களை இந்த சுரக்குடுவையில தான் அடைச்சு வைக்கப்படுறதா ஐயப்பன் சொல்றாரு. மூடி கூட இல்லாம ரொம்ப சாதாரணமா சுவத்துல மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சுரக்குடுவைய திரும்பவும் திகிலோட பார்த்தபடி அங்கிருந்து நான் வெளியேறினேன். வேற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். 356 வருட பழமையான ஆதிகாவடி துறவி ரூபத்தில் வந்து கொடுத்த மாயாவி. 10,000 ஜனங்கள் இங்கே வராங்கனாக்க அந்த காவடி நம்பி தான் வராங்க. வேண்டுதலை நிறைவேற்றும் முத்து எடுக்கும் சடங்கு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு